ஹலோ மக்களே! ஒரே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதா? அப்ப இந்த ஈவினிங் ஸ்நாக்க உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. 1 கப் சோயா சங்க்ஸ தண்ணீல நனைச்சு எடுத்துருக்கேன். கூடவே வந்து 2 மணி நேரம் ஊற வச்ச கடல பருப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியா விட தேவையில்ல. ஜஸ்ட் இது மூழ்குற அளவுக்கு நீங்க வந்து தண்ணி விட்டு ஒரு 2 விசில் வந்து பிரஷர் குக்கர்ல வச்சீங்கன்னா, உங்களுடைய சோயா சங்க்ஸும் இந்த கடல பருப்பு வந்து வெந்துரும். 1 கப் வந்து சோயா சங்க்ஸ்க்கு 1/2 கப் வந்து கடல பருப்பு எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து சாதம் வந்து வேக வைக்கிறப்பவே இந்த சோயா சங்க்ஸ மேல வச்சு வேக வச்சிருக்கேன். ஒரு 2 விசில் தான் கொடுத்தேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம கடல பருப்பு எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோயா சங்க்ஸுமே நல்லா வந்து வெந்திருக்கு. தண்ணி எதுவுமே இருக்காது. ஏன்னா ரொம்ப கம்மியான தண்ணி விட்டனால இதுவே எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். எக்ஸஸ் தண்ணி இருந்துச்சுன்னா இப்பவே வந்து அத வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல கொஞ்சமா கொத்தமல்லி கூடவே வந்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியா சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமா சேர்த்தா போதும். 2 பெரிய வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸர் ஜார்ல அரைக்க தான் போறோம். அடுத்ததா நம்ம வேக வச்சிருக்க சோயா சங்க்ஸ் அண்ட் கடல பருப்பு ரெண்டுமே வந்து சேர்த்துக்கலாம். உங்க மிக்ஸர் ஜார் நல்லா வந்து அரைக்கணும் மட்டும் சின்ன மிக்ஸர் ஜார்ல போடுங்க. இல்லனா பெருசுல போட்டு ஃபைனா வந்து அரைச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பிடிக்கும்னா நீங்க பச்சை மிளகாய் காரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லனா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனா அரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல துருவின பன்னீர் வந்து சேர்த்துருக்கேன். இதுல நீங்க வந்து கேரட் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம். கேரட் பீட்ரூட்லாம் சேர்க்கிறப்ப நீங்க மிக்ஸர் ஜார்லயே போட்டு அரைச்சிடுங்க. குழந்தைங்களுக்கு அது இருக்கிறதே தெரியாது. ஆனா கலர்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ரெசிபி. இப்போ நான் இதுல வந்து பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீரை துருவி சேர்த்துருக்கேன். நீங்க கையால பிசைஞ்சு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிக்கலாம். நீங்க கையில எடுத்து இந்த மாதிரி குடிக்கிறப்ப